திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 213, அதிகாரம் ஒப்புரவு அறிதல். ஒருமுறை சிவபெருமானால் சபிக்கப்பட்ட பார்வதி மீண்டும் சிவபெருமானை அடைவதற்காக காட்டிலே தவம் இருந்தார். ஒரு நாள் ஒரு சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டது. சிறுவன் ஒருவன் அருகில் இருந்த ஒரு நீரோடையில் ஒரு முதலையின் வாயில் சிக்கி அலறிக் கொண்டிருந்தான். இதை கண்ட பார்வதி சிறுவனை விடுவிக்கும்படி அந்த முதலையிடம் வேண்டினார். அதற்கு முதலை, இந்த சிறுவனை நான் விட்டுவிட்டால் எனது உணவுக்கு நான் எங்கே போவேன் என்று சொன்னது. அதற்கு பார்வதி, எனது தவப்பையின் முழுவதையும் உனக்கு தருகிறேன், தயவு செய்து இந்த சிறுவனை விட்டுவிடு என்று கெஞ்சினார். உமது தவப்பையனை எனக்கு கொடுத்து விட்டால் உங்களால் சிவபெருமானை மீண்டும் அடைய முடியாமல் போனால் என்ன செய்வீர்கள் என்றது முதலை. அதற்கு பார்வதி, தவத்தை வேண்டுமானால் மீண்டும் ஒரு முறை செய்து கொள்ளலாம், ஆனால் இச்சிறுவனின் உயிர் போனால் திரும்பி வருமா? நான் இப்போது செய்த தவப்பயன் மட்டுமல்ல, ஏற்கனவே என்னிடம் உள்ள அனைத்து தவப்பலனையும் உனக்கு அளிக்கிறேன், தயவு செய்து இச்சிறுவனை விட்டுவிடு என்று கருணை பொங்க முதலையிடம் கெஞ்சினார். உடனே முதலை சிறுவனை விட்டுவிட்டு சிவபெருமானாக உருவெடுத்தது. முதலையாக வந்ததும் நானே, முதலையின் வாயில் அகப்பட்ட சிறுவனும் நானே. உமது அன்பின் ஆழத்தையும் இரக்கத்தையும் உலகுக்கு எடுத்துக்காட்டவே இவ்வாறு செய்தேன். தானம், தவம் ஆகியவற்றின் பலன் செய்பவருக்கு உரியதல்ல, பிறருக்கு அதை அர்ப்பணித்தால் அது பல்கி பெருகும் என்றார் சிவபெருமான். பிறருக்கு உதவி செய்வதே எல்லா செயல்களிலும் சிறந்தது. இதை போன்ற நல்ல செயலை இந்த மண்ணுலகத்திலும் வானுலகத்திலும் காண்பது அரிது என்பதை புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உதவி செய்ய மறுத்தல் பாவம், உதவி செய்வதே தவம்.